சுவாசம் பதிப்பகம் வழங்கும் மா வெங்கடேசனின் MC ராஜா மறைக்கப்பட்ட மாபெரும் ஆளுமை புத்தகம். MC ராஜா மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் குறித்து நேர்மையாக ஆய்வு செய்யும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். The temple-based economy, surprisingly, நம்ம இங்கே நிறையா பார்க்குறோம். Between 6th to 13th century CE, கம்போடியாவில் temple-based economy were one of the foundational policies. அதை சுற்றி தான் அவங்க என்டையர் எக்கனாமிக் ஃபிலாசபி நடந்தது. இப்போ அந்த 500 ரூபான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு மேஜர் கில்டு, அது பைஜன்ய தர்மான்னு ஒரு ஃபிலாசபியில் அது கர்நாடகாவில் டெவலப் பண்ண ஒரு கில்டு. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பேண்ட் ஆகி பிகேம் ஒரு சோலாஸுக்கு ஒரு மேஜர் ஃபைனான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. ஸோ மச் ஸோ தட் ஒன் ஆஃப் த தியரிஸ் தட் ராஜேந்திர சோழா ஏன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனார்னா, this idea of dharma is the one that is protecting the sustainable model. ஓகே, ஸோ இந்த மாடலுக்குள்ளார கோவிலை எங்கே கொண்டுட்டு வந்து அவங்க ஃபிட் பண்ணுறாங்க? ஏன்னா உங்கள் புத்தகத்தில் நீங்கள் அதை தான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறீங்க. கோவிலை வச்சு ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க. இப்போ பிரயாக்ராஜே ஒரு சிறந்த மகா கும்பு ஒரு உதாரணம். ஒரு உதாரண கோவிலாக எடுத்துக்கலாம். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவில், அந்த பெரிய கோவில் என்னவா இருந்திருக்கலாம், எப்படியெல்லாம் அது அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி செய்யும். ஸோ இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் எடுத்திங்கன்னா 4 மேஜர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5,000 crores யூபி கவர்மெண்ட்டும், ஒரு 2,100 crores ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இதோடைய எஸ்டிமேட்டட் ரெவென்யூ ஜென்ரேஷன், எஸ்டிமேட்டட் ரெவென்யூ ஜென்ரேஷன் இஸ் 2.5 lakh crores. உத்தரப்பிரதேஷோடைய ஸ்டேட் ஜிடிபி for the last year is 25.8 lakh crores. Which means இந்த எஸ்டிமேட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 9-10% of the state GDP வருது. Can you quote a few memorable அல்லது ரொம்ப குறிப்பிடத்தக்க விமர்சனங்கள், பாராட்டுக்கெல்லாம் நீங்கள் பெற்றது பற்றி சொல்ல முடியும்? நான் சொல்கிறதுக்கு இல்லை, பட் டெஃபினெட்லி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் 31st December ஜங்க் இமெயிலுக்கு போயிடுச்சு அது. பட் நல்ல வேலை அது பார்த்தேன். பட் இட் இஸ் த ஒன்லி புக் இன் 2024 that he is given it in writing. So உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக திரு ஸ்ரீராம் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவருடைய தர்மாமிக்ஸ் புத்தகம் சமீபத்தில் பறந்து பெறப்பட்ட இந்த தமிழ் வாசிப்புலகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ் வரலாற்றில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் பேரரசர்களுடைய அவங்களுடைய அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு தேடல், அது நம்மளுடைய தமிழகத்தில் தொடங்கி தெற்காசியா முழுக்க பறந்து விரிந்திருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பல வரலாற்று நூல்களில் படிச்சிருக்கோம். ஆனால் அதை சமகாலத்தில் எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு அழகான மொழி நடையில் கூடுதலாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பல முக்கியமான அந்த விழுமியங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து தன்னுடைய எழுத்துக்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிஷத்தையே நிறுவியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னைக்கு அவர் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கார். அவரை வரவேற்பதில் பேசு தமிழா பேசு பெருமை கொள்கிறது. சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலமாக உங்களை பற்றி, உங்களுடைய தேடல், கூடுதலாக நம்மளுடைய தமிழ் மண்ணிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நிறுவப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏற்கனவே பேசு தமிழா பேச நேயர்களுக்கு நீங்கள் அறிமுகமான நபர்னாலும் ஸ்டில் உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்பு மாதிரி, உங்களுடைய புத்தகம் மாதிரியே உங்களை பற்றின ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஹூ இஸ் ஸ்ரீராம் பாலசுப்ரமணியம்? ஒரு சின்ன அறிமுகம் எங்களுடைய நேயர்களுக்காக கொடுக்க முடியுமா? நான் ஒரு எக்கானமிஸ்ட், எழுத்தாளர் வேறு. பல வருஷமாக எக்கனாமிக் பாலிசின்னு பொருளாதார சிந்தனையை அடிப்படையாக ரிசர்ச்சும் அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒன் ஆஃப் என்னுடைய ஒரு ரிசர்ச் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இஸ் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இஸ் பொருளாதார சித்தாந்தம் சொல்லலாம், பொருளாதார ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். தட் இஸ் ஒரு ஏரியா ஆஃப் மை ரிசர்ச். இன்னொரு ஏரியா ஆஃப் ரிசர்ச்னால் கலாச்சாரத்துக்கும் பொருளாதார சிந்தனைக்கும் இருக்கிற நுணுக்கங்கள், ரிலேஷன்ஷிப்ஸ், கொசாலிட்டி, கோரிலேஷன் சொல்லுவாங்க. ஒரு கல்ச்சுரல் வே ஆஃப் லைஃப் நம்ம சொல்கிறோங்க, தார்மீக வே ஆஃப் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சித்தாந்தத்தில்
அதுக்கும் பொருளாதார சாய்ஸஸ் தட் பீப்புள் மேக், எக்கனாமிக் சாய்ஸஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கும் என்ன சம்மந்தம்? வடநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ஆங்கிலோ சாக்சன் வேர்ல்டுன்னு சொல்லுவோம், தட் இஸ் த யூகே, யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இதோடைய தாக்கம் வந்து அவ்வளோ கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இருக்குது. லாட் ஆஃப் ரீசர்ச் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸே நிறைய பேர் வந்து ஐடென்டிட்டி எக்கனாமிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜார்ஜ் ஆக்கல்ட்ராஃப்ங்கிறவர் ஒரு நோபல் ப்ரைஸ் வின் பண்ணுவார், அவர் வந்து நிறையா இது படி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற கலாச்சாரத்துடைய தாக்கத்தை வந்து ஒரு அகாடமிக் எக்ஸசைஸாக பண்ணியிருக்கேன், ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி ஏஷியன் சொசைட்டிஸில் சைனா, ஜப்பான், இங்கே தாக்கம் இன்னும் அதிகம். சைனா, ஜப்பான் வந்து நம்ம பாரத தேசத்தை கம்பேர் பண்ணலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் எக்கனாமிக் டெசிஷன்ஸ். ஸோ அதில் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்டையர் பாலிசி மேக்கிங் அதிலே இதோடைய ஃப்ளேவர் இருக்கும், இவ்வளோ கான்டெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் அதை வச்சு தான் வந்து அவங்களுடைய பாலிசி என்வாயர்மெண்ட்டே வந்து நிர்வகிக்கணும். இட் இஸ் வாட் தே டூ இஸ், உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் கொண்டு வராங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிஜினஸ் ஒரு 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 ஃபிலாசபி இருக்கிறதுனால அதை ஒரு பேஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. நம்ம பாரத தேசத்தில் இதோடைய தாக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகம். உங்களுக்கு எசென்ஷியலாக இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த், உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறது, ஆர் வேறு ஏதாவது எமர்ஜென்சி இஷ்யூ வருது, அதெல்லாம் வந்து எசென்ஷியல் ஸ்பெண்டிங். நான் எசென்ஷியல் ஸ்பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் சொல்லுவாங்க. அதில் மோஸ்ட் இஃப் நாட் ஆல் இஸ் ரிலேட்டட் டு த கல்ச்சுரல் சைக்கிள் ஆஃப் த இயர். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பர் வீக் வாஸ் டியூரிங் த வீக் ஆஃப் திவாலி போன வருஷம், த என்டையர் இயர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி யூனோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோங்களேன். மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து அந்த திவாலி பீரியடில் தான் வந்து புது கம்பெனிஸ்லாம் வந்து என்ரோல் பண்ணுவாங்க, என்லிஸ்ட் பண்ணுவாங்க. a lot of new things happen. For example, முகேஷ் அம்பானி வந்து ரீசெண்டாக இந்த ஜென்சன் ஹுவாங், தட் இஸ் இந்த என்விடியாவுடைய சிஇஓ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தீபாவளியுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி, இவருக்கு எவ்வளோ அது இம்பார்ட்டன்ட்டு. அப்போ பாம்பேயில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. At the level of Mukesh Ambani also it is important. At the level of us also, at the basic level, நம்ம கன்சியூம் பண்ணும்போது அதுலேயும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு இந்த கல்ச்சுரல் சைக்கிள் தான் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதோடைய தாக்கம் இன் எக்கனாமிக் சாய்ஸஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது நம்ம. ஸோ அதையும் ஒன்று படிக்கணும், அதையும் வந்து மோர் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோங்கிறது அதர் ரிசர்ச் ஏரியா. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தர்மனாமிக்ஸ் இஸ் ஒரு கான்ஃப்ளூயன்ஸ். பிகாஸ் இந்த கலாச்சார அடிப்படை வந்து சும்மா அப்படியே மேலே இந்த அவுட் ஆஃப் த ப்ளூலேன்னு வரல இல்லையா. இட் இஸ் ஒரு thousands of years of an experience, collective experience. அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம பாஸ்ட்டை புரிஞ்சுட்டா தான் இதோடைய இப்போ கரண்ட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற அந்த நுவான்சஸ் புரிஞ்சுக்கணுன்னு என்னுடைய ஒரு கருத்து. ஸோ உங்களுடைய தேடல் வந்து as you said, லைக் நான் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படின்னு தான் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ்குள்ளார ஒரு தர்மம் அப்படிங்கிறத வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணி இந்த தர்மனாமிக்ஸுங்கிற ஒரு புத்தகம் வந்தது? ஏன்னா பொதுவாக ஒரு பார்வை என்னென்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கான நேரடி அர்த்தமாக புரிந்து கொள்ளப்படுவது என்னென்னா, தர்மம்னா இனாமாக கொடுக்கறது அல்லது வந்து பிரதிபலன் பார்க்காம கொடுக்கறது. தர்மத்துக்குள்ளார ஒரு பொருளாதாரத்தை வந்து இணைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. பொதுவாக தர்மங்கிறதே கொடுக்கறது. ஸோ பொருளாதாரங்கிறது கொடுக்கறது வாங்குறது ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஒரு எக்கனாமிக்ஸ் பில்ட் ஆக முடியும். ஸோ ஹவு யூ ரிலேட் தீஸ் டூ வேர்ட்ஸ் டுகெதர் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. ரோல் ஆஃப் தர்மாவுக்கு வரதுக்கு முன்னாடி, ஸோ இந்த தேடலில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்ஸ், ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இஸ் தட் ஏர்லி சிஇ பீரியடில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கஸ் மேடிசன் ஒரு லேட் renowned எக்கானமிஸ்ட் இருக்கார். அவர் இஸ் நோ மோர் நவ். அவர் ஒரு 1000 year சீரீஸ் ஆஃப் ஜிடிபி பெர் கேபிட்டா டேட்டா ரிலீஸ் பண்ணார். ஸோ அதில் வெரி சிம்பிள் மெசேஜ் என்னென்னா, இந்தியா அண்ட் சைனா வர் லைக் த டாப் 2 countries இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி பெர் கேபிட்டா, ரைட்? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல் வாஸ் ஹேப்பனிங் இன் திஸ் பிளேஸ். அது தெரியுது அட்லீஸ்ட் அந்த டேட்டா. அந்த டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக நான் அக்ரி பண்ணல, ஏன்னா அது thousands of years முன்னாடி இருக்கிற டேட்டா. பட் ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் செகண்டரி எவிடன்ஸ் எடுத்திங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சம்திங் எக்ஸெப்ஷனல் வாஸ் ஹேப்பனிங்கிற ஒரு சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ தட் இஸ் வை லாட் ஆஃப் பீப்புள் வாண்ட் டு கம் ஹியர்.
இப்போ ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து இங்கேனா நம்மளுடைய இங்கேனா பாரத தேசத்தில் இன்க்ளூடிங் சதர்ன் பாரத் இப்போ சோழா பல்லவா இந்த காமன் இரா கிங்டம்ஸ் பீரியட் சோலாஸ் பல்லவாஸ் பாண்டியாஸ் விஜயநகர் எம்பையர்லாம் சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வெஸ்டர்ன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரீக்ஸ், ஜூஸ், இந்த 500 வரும் ஒரு கில்டை பற்றி பேசியிருப்பேன் இந்த புத்தகத்தில். அந்த கில்லே வந்து நிறைய ஜூஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ சைனீஸ் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து நிறைய காமர்ஸ் அண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் நிறைய அந்த எவிடன்ஸ். தேர்ட் வந்து இந்த அனெக்டோட்டல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் இப்போ நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ அவர் கேமரா எடுத்துகிட்டு இருக்காரு, இப்போ அவர் ஒரு நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கவிதை எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்ம 2 பேர் பற்றி எழுதிட்டு இருக்காருன்னா அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களும் நானும் we are players in this discussion. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ஆல்சோ மோர் ரிஃபைன் பிகாஸ் அவர் பார்த்து அப்சர்வ் பண்ணி எழுதுறாரு. இந்த அனெக்டோட்டல் எவிடன்சஸ் நிறையா இருக்குது. வேர் ட்ராவலர்ஸ் வந்து சும்மா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி இந்த பெர்ப்ளஸ் ஆஃப் எர்த் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கதையாக எழுதி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பண்ணேன். இது மூணுத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் வாட் ஐ கால் ட்ரையாங்குலேஷன் ஆஃப் ரிசர்ச். இந்த மூணுத்தையுமே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஹெரண்ட் பிக்சர் வரும். ஸோ அந்த கொஹெரண்ட் பிக்சரில் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு சும்மா ரேண்டம் ஈவெண்ட் கிடையாது. தேர் ஹேட் டு பி ஒரு ஃபிலாசபிக்கல் அண்டர்பிங்கிங்கிறது வெரி கிளியராக தெரிஞ்சு. ஸோ அதில் என்ன நான் சான்ஸ் பண்ண அர்த்தசாஸ்திரா வந்து 3rd century BC டெக்ஸ்ட்டு கௌட்டல்யா எழுதியிருக்காரு. ஸோ அந்த டெக்ஸ்ட் தான் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லி டெக்ஸ்ட் விச் என்டையர் டெக்ஸ்ட் இஸ் டெடிக்கேட்டட் டு அர்த்தா விச் இஸ் பேசிக்லி வெல்த் கிரியேஷன். பேசிக்காக பொருளாதார அடிப்படைக்கு ஒரு ப்ராட் அவுட்லைன் வச்சுக்கோங்களேன் ஆஃப் வாட் கௌட்டல்யா தாட். ஸோ அங்கே வந்து அவர் கிளியராக வந்து he emphasizes the role of dharma in the அர்த்தசாஸ்திரா itself. அதோடைய இந்த புருஷார்த்தாஸில் இருக்கிற ஒரு தர்மத்தின் அடிப்படையாக அவர் மென்ஷன் பண்ணுறார். ஸோ அதுலேருந்து தான் வந்து இந்த தார்மிக் கேபிட்டலிசம்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து டிரைவ் ஆகுது. ஸோ அது நான் அந்த புக்கு முடிச்ச அப்புறம் கௌட்டில்யானாமிக்ஸ் இஸ் இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ரிலஜி. ஸோ ஆஸ் ஐ ரிசர்ச் மோர் அண்ட் மோர் வாட் யூ நோட்டிஸ் இஸ் இந்த அர்த்தசாஸ்திரோடைய ரெஃபரன்சஸ் நிறைய இடத்துல இருக்குது. நாட் ஜஸ்ட் இன் பாரத். நீங்கள் கம்போடியாவில் போனீங்கன்னா கம்போடியாவில் தெர் ஆர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டாக் அபவுட் கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரம். பட் ரிமெம்பர் நம்மளுடைய பாப்புலர் ஒப்பீனியன் என்னென்னா கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரா வந்து 1915 ஷாமா சாஸ்திரின்னு ஒருத்தர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அது வரைக்கும் அது இந்த காமன் பார்லன்ஸில் இல்லைங்கிறது தான் ஒரு தியரி. ஒரு பண்டிட், ஒரு வேதிக் பண்டிட் வந்து ஐ திங்க் தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வந்து போய் இந்த ஓலச்சுவடியை வந்து அவர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு ஷாமா சாஸ்திரியில். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அர்த்தசாஸ்திரா இன் மாடர்ன் டைம்ஸ் 1915. ஸோ இங்கே இருக்கிற தியரி என்னென்னா ஓவர் ஆல் தீஸ் இயர்ஸ் இட் சம்ஹவ் டிஸப்பியர்ட் த மெயின் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் ஆனால் யூ சி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் திஸ் இன் கம்போடியா இன் ஏர்லி சென்ச்சுரி CE வேர் தே ஆர் ரெஃபரிங் அர்த்தசாஸ்திரா. ஸோ விச் மீன்ஸ் ஐதர் பேச்சு வார்த்தையில் வந்து நல்லா அதோடைய டெக்ஸ்ட்லாம் வந்து நிறையா ரெவர்பரேட் ஆகி ட்ரேட் பண்ணுறவங்க ஓவர் ட்ராவல் ஹஸ் கம்யூனிகேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆர் த டெக்ஸ்ட் இட் செல்ஃப் ஹஸ் கான் so much that they had to put it in an inscription. So there are references where you notice the mention of Arthashastra in these places. So அது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்டர்ஃபேஸ். இன்னொரு இன்டர்ஃபேஸ் என்னென்னா you look at the entire temple based economies. இந்த டெம்பிள் பேஸ்ட் எக்கானமி சர்ப்ரைசிங்லி நம்ம இங்கே நிறையா பார்க்குறோம். between 6th to 13th century CE கம்போடியாவில் டெம்பிள் பேஸ்ட் எக்கானமி ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷனல் பாலிசிஸ். அதை சுற்றி தான் வந்து அவங்க என்டையர் எக்கனாமிக் ஃபிலாசபி நடந்தது. பிகாஸ் இன் கம்போடியாஸ் கேஸ் அது காம்போஜி தேசம்னு சொல்கிறாங்க. அன்லைக் இட் ஹேஸ் த சீஸ் ஒன்லி ஆன் ஒன் சைட் ஆஃப் த இது, மற்ற எல்லாமே லேண்ட்லாக்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு ட்ரேடிங் கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ திஸ் மாடல் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தேர் ஃபங்க்ஷனிங். அஃப்கோர்ஸ் இதில் இன்னொரு மற்ற தியரிஸ்லாம் இருக்குது. பட் இந்த புக்கில் ஐ சார்ட் ஆஃப் ஆர்கியூ தட் வித் எவிடன்ஸ் சேயிங் தட் இந்த மாடலை வந்து தே ஹேட் ஃபாலோட் இன் சம் ஃபார்ம் ஆர் தி அதர். நம்மளோட சதர்ன் கிங்டம்ஸ்க்கு அது ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தி என்டையர் அண்ட் தென் த லாஸ்ட் பார்ட் இஸ் ஸ்ரீனிஸ். ஸோ ஸ்ரீனிஸுங்கிறது வெரி சிம்பிள் டேர்ம்ஸில் ஒரு கார்ப்பரேட் கில்ஸ்ன்னு பேர். கில்ஸ்னால் நம்ம இப்போ இருக்கிற ஒரு மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி. அண்ட் தேர் ஆல் பிளேஸ்ட் இன் சம் ஆஃப் தேம் ஆர் பிளேஸ்ட் இன் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இன் இந்தோனேஷியா, வியட்நாம், ஜாவா, பாரத தேசத்தில் இந்த மாதிரி வேரியஸ் லொக்கேஷன்ஸில் இருக்காங்க. சிலர்லாம் சம் ஆஃப் தேம் ஆர் ஆஸ் பிக். இந்த கில்ஸ் வந்து தே ஆர் கவர்ன் பை பிரின்சிபல்ஸ் பேஸ்ட் ஆன் தர்மா.
இப்போ அந்த 500 சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு மேஜர் கில்டு, அது வந்து பைஜன்ய தர்மான்னு ஒரு ஒரு ஃபிலாசபியில் அது கர்நாடகாவில் டெவலப் பண்ண ஒரு கில்டு. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பேண்ட் ஆகி பிகேம் ஒரு சோலாஸுக்கு ஒரு மேஜர் ஃபைனான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. ஸோ மச் ஸோ தட் ஒன் ஆஃப் த தியரிஸ் தட் ராஜேந்திர சோழா ஏன் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனார்னா, ஜென்ரலாக நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து இப்போ நீங்கள் உங்ககிட்ட நான் உங்களை ராஜா ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சு நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா போயிட்டு அங்கே போய் வார் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வார் அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்களா? கரெக்ட். யூ வில் அட்லீஸ்ட் ரூல் தேர் ஃபார் சம் டைம், ரைட்? பட் I don't think the Cholas ruled there for some time. What they did was, there's a reason for that. The கடாரம் கொண்ட சோழன் சொன்னால் கூட அங்கே போனதோட ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸஸே வந்து இந்த 500 கில்டு வந்து அதை வந்து ஸ்டைஃபில் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷன் பண்ணாமல் வந்து இந்த ஸ்ரீவிஜயா கிங்டம்னு ஒரு இந்தோனேஷியன் கிங்டம் வந்து இவன் ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஆகிட்டு இருக்கான், இவனை ட்ரேட் இங்கே பண்ண விடக்கூடாது. இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா பேசிக்காக இப்போ இன்றைக்கி இருக்கிற மலேசியாவுக்கும் சுமத்ராங்கிற இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் வர்ற ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா, அதோடைய பேஸ் தான் சிங்கப்பூர். ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா வழியாக தான் இன்றைக்கும் ட்ரேட் நடக்குது. ஸோ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு குட்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து சைனாக்கு அனுப்புகிறோன்னா, the major trading route even today is via the Straits of Malacca. Singapore, you stop over for some time and then you go to China. So in the Straits of Malacca, the Indonesian rulers wanted to prevent this guild from functioning. So then the Cholas, one of the reasons is they stepped in. They had an alliance with the Cambodian king. And the Cambodian king, in the Srivijaya kingdom, they had some issues. So you can have an alliance with it. அந்த தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை தோற்கடிச்சுட்டு இந்த கில்டை லிபரேட் பண்ணுறாங்க. இது ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த காலத்தில் வந்து த கார்பரேஷன்ஸ், காமன் ட்ரேடர்ஸ், காமன் பாமர மக்கள், இவங்க தான் வந்து பொருளாதாரத்தையும் இதையும் பல நாட்டுகள் கொண்டு போய் நம்மளுடைய சிந்தனையும் சரி, சித்தாந்தமும் சரி, பொருளாதாரமும் சரி, எல்லாத்தையும் வளர்ச்சி அடைய வச்சது ஒரு காமன் பாமர மக்கள் தான். இவங்க போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் வந்து ராஜாக்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஓகே இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் த அதர் வே அரவுண்ட். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி, எல்லாரையும் வந்து அரவணைத்து செல்லும் ஒரு சமுதாயம் மற்ற நாடுகளுக்கு போய் இதெல்லாம் பண்ணுறது வந்து வரவேற்கும். சிமிலர்லி இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுடைய ஒன் ஆஃப் த early kings is who set it up is Nandivarman the tomb. Nandivarman எப்படின்னா, he was born in Champa in Vietnam. ஸோ ஒரு ராஜா வந்து அவருக்கு ப்ராஜனி கிடையாது, ராஜா செத்து போயிடுறாரு early 7th century CE. ஸோ இந்த ப்ராஜனியை தேடுறதுக்கு, தட் இஸ் அந்த வாரிசு தேடுறதுக்கு அவங்க வந்து அவருடைய லீனேஜ் போகிறாங்க. ஒன் ஆஃப் ஹிஸ் ரிலேஷன்ஸ் வந்து அப்போ வந்து கம்போடியாவுக்கு மைக்ரேட் ஆகிருக்கு. ஸோ அவருடைய கித்தன் கீனில் வர ஒரு 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 இன்னொரு ஒரு ராஜா, அவருக்கு 4 பசங்க. ஃபஸ்ட்டு 3 பசங்களையும் இவங்க போய் ஆஃபர் பண்ணுறாங்க த்ரோனை. 3 பசங்க வானா, நான் அங்கேயே இருக்கேன், கம்போடியாலே இருக்கேன்ட்டாங்க. இந்த 4வது பையன் தான் 11-year-old நந்திவர்மன். அவன் ஓகேன்னு சொல்லி அவனை தூக்கி ராஜா ஆகிறான். திஸ் ஒன் ஆஃப் த தியரிஸ். பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ an இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு வடநாட்டில் பிறந்த ஒரு 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 குழந்தைய கூட நம்ம நாட்டில் வந்து ராஜாவாக்கி, அந்த ராஜாவை வந்து பிகேம் ஒன் ஆஃப் த மோர் பாப்புலர் பல்லவா கிங்ஸ் who did many things. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்ற ஐ ஃபீல் ஸோ. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இவென்ச்சுவலி லெட் மீ டு அ தர்மா பேஸ்ட் ஃப்ரேம்வொர்க். இட் இஸ் நாட் தட் ஒரு ஃபிக்ஸேட்டட் ஐடியா வச்சுட்டு நான் இதை எவிடன்ஸ் இது பண்ணல. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல you come to a conclusion when various points of evidence points towards a certain trend. And I think அங்கே தான் வந்து this continuity of that's where Dharma-nomics ஓட பேஸே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது எகெயின் நீங்கள் வந்து இப்போது ஓவராலாக இந்த இன்டர்வியூடைய ஃபைனல் போர்ஷன்ஸில் பேச வேண்டியது எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டீங்க. நான் அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நான் திரும்ப முதல்ல அத்தியாயத்துக்கே நான் கொண்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதல் புத்தகம் கௌடில்யனாமிக்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து அர்த்தசாஸ்திரத்தை பற்றின அடிப்படைகளை கொண்ட, இன்னும் சொல்லப்போனால் அர்த்தசாஸ்திரங்கிறதே வந்து மனிதனுடைய அந்த
செல்வம் அல்லது அந்த செல்வத்தை சேர்ப்பதற்கான வழிமுறைகள், எது சரியான செல்வம், எது முறையற்ற செல்வம், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு அரசாங்கம் செல்வத்தை வந்து எப்படி பார்க்க வேண்டும். எக்ஸாக்ட்லி. ஒரு தனி மனிதனோட அது அவ்வளோ கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஒரு அரசாங்கம் வந்து ஒரு செல்வத்தை வளர்க்க என்னெல்லாம் செய்ய வேண்டும், அதுவும் இது எப்படின்னா ஒரு ப்ராட் டெம்ப்ளேட் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அதிலிருந்து அடுத்த நூல் பிடிச்சி நீங்கள் போனது உங்களை வந்து இந்த தெர்மோனாமிக்ஸில் கொண்டு வந்து லேண்ட் பண்ணிச்சு நீங்கள். நான் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு, இன்னமும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த மூவேந்தர்களுடைய ஒரு ஆட்சி அதிகாரம் நிலை பெற்றிருந்த காலம் தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள், பாராட்டுகள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். நம்ம அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு, பொருளாதாரமாக அன்னைக்கு ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் மாடல் அப்படிங்கிறத எப்படி உருவாக்குனாங்க, அதனுடைய அடிப்படை, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே ஒரு கட்டமைப்புன்னு இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊருக்கான வரவு செலவு, நிதி மேலாண்மை, ஒரு அரசன் வந்து வரி விதிக்கிறது எப்படி வரி விதிப்பா, இந்த வரி விதிப்பிலிருந்து அந்த மக்களுடைய பலன்கள் எப்படி மறுபடியும் அவங்களை நோக்கி போச்சு, இதை எப்படி ஒரு மாடலாக அவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உங்களுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கே வருவோம். நீங்கள் பேசுறது ப்ளீஸ். தட் இஸ் ஒரு அரசாங்கம் எப்படி எப்படி இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திஸ் காமன் எரா பீரியட் ப்ரிடாமினன்ட்லி ஓகே சோலாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக மற்றவங்க கூட இதையே ஃபாலோ பண்ணுறாங்க. வேர் ரைட் ஃப்ரம் த வில்லேஜ் லெவல், ஒரு கிராமத்து லெவல்லேருந்து ஒரு நகரத்து லெவல் வரைக்கும், அண்ட் தென் ஒரு பட்டணத்து லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் வருது. ஒவ்வொரு ரீஜனுக்கும் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் என்ன சொல்கிறது ஹூ ஆர் கவர்னிங் பேஸ்ட் ஆன் தேட் பர்டிகுலர் ரீஜன். அண்ட் அவங்க எல்லாமே ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி மாதிரி. இப்போ ஒரு சோழ ராஜா இருக்காருன்னா அவருக்கு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி மாதிரி தி கோ ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. இந்த வரி இருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் டன் அட் த கிராஸ் ரூட் லெவல். தட் இஸ் இந்த கிராமத்து லெவல்லேருந்து இருக்கிற அத்தாரிட்டிஸ் வந்து அக்ரிகேட் பண்ணி அதை இது பண்ணுறாங்க. அண்ட் தென் தேர் ஆர் கனெக்டிங் சென்டர்ஸ் ஆல்சோ. இப்போ நகரங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் இதுக்கும் கனெக்டிங் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டினம் ஒரு நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு சரக்கு ஏதோ ஒரு குட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்ஸை வந்து ஒரு வில்லேஜ் லெவலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க்ஸ்லாம் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஸோ அந்த நெட்ஒர்க்ஸ்லாம் தான் நம்ம வந்து இப்போ கூட பார்க்குறோம், அதை நம்ம ஊராக பார்க்குறோம். பட் ஆனால் அது ஒரு ட்ரேட் நெட்ஒர்க்ஸாக இருந்தது. ஸோ அந்த ட்ரேட் நெட்ஒர்க்ஸ்க்கு ஸோ அதனால தான் ஒரு ஊரே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இன் சம் கேசஸ். ஸோ தட் கனெக்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இப்போ வந்து கும்பகோணம் மாதிரி ஒரு சென்ட்ரல் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கும்பகோணங்கிற ஏரியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தஞ்சாவூர் பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சென்ட்ரல் இன்டர்ஃபேஸ் பாயிண்ட், ரைட்? ஸோ அந்த சென்ட்ரல் இன்டர்ஃபேஸ் பாயிண்ட்டில் யூ கேன் கோ திஸ் வே ஆர் யூ கேன் கோ தட் வே. ஸோ அதை வந்து தே ஸ்டார்ட் டெவலப்பிங் மோர் அண்ட் மோர். இந்த மாதிரி வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து டெவலப் பண்ணும். பட் இதில் வேறு என்னன்னு பாருங்கள். தட் இஸ் பொருளாதார அடிப்படை தான் அதுக்கு வேறு. இந்த மேரிடைம் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கடல் வழி ட்ரேட் பண்ணுறது வந்து அது ஒரு காமன் ட்ரெண்ட் யூ கேன் சி அக்ராஸ் காமன் எரா கிங்டம்ஸ். ஸோ எல்லாருமே வந்து தட் இஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ்லாம் வேறு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாகப்பட்டினம் எடுத்திங்கன்னா சோழாருடைய போர்ட்ஸ்லாம் வந்து தேவர் மோர் சிங்கப்பூர் டைப் ஆஃப் போர்ட்ஸ். வேர் இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்லேருந்து ஏதாவது ஒரு குட்ஸ் ஏதாவது வருதுன்னா அது வந்து சைனாக்கோ மற்ற கண்ட்ரிஸ் போகிறதுக்கு ஒரு டிரான்சிஷன் பாயிண்டாக இருந்தது. வெரஸ் நீங்கள் இஃப் யூ டேக் த பாண்டியாஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் மோர் இருக்குது. ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸை மோர் அண்ட் மோர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தேர் போர்ட்ஸ் வர் ஆல் வெரி ப்ராடக்ட் இன்டென்சிவ். ஸோ இதிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ விஜயநகர் எம்பையர் எடுத்திங்கன்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அவ்வளோ இவங்கள மாதிரி அவ்வளோ ட்ரேடில் கிடையாது. பட் ஆனால் தே யூஸ் டெம்பிள் ஆல்சோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் மாடல். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ வந்து ஒரு வில்லேஜில் வந்து இருக்கிற பணக்காரங்கள்லாம் வந்து சேர்ந்து ஒரு காசு ஒரு என்டோமெண்ட் மாதிரி காசு போடுறாங்கன்னா அந்த என்டோமெண்ட் தான் வந்து அந்த டெம்பிளில் ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த டெம்பிள் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு இப்போ யார் வேணால் போய் ஃப்ரீ சாப்பாடு பிரசாதமாக கோயிலேருந்து எடுத்துக்கலாம். அது 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்கும் ஃப்ரீயாக. ஸோ பீப்புள் பிலோ பர்டிகுலர் பாவர்ட்டி லைன் ஒரு வருமானம் கீழே இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு போனாங்கன்னா ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்குது 3 வேளைக்கு. ஓகே. பட் நீங்கள் கொஞ்சம் பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கிற பணக்காரங்கிட்ட மணி வந்து போய் கோயில் வழியாக இவனுக்கு சாப்பாடு வந்து ஃப்ரீயாக வருது ஒரு இவங்களுக்கு ரியலி போராக இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமைக்காக பண்ணாங்க. ஓகே. விஜயநகரம் இப்போ ஸோ இவங்களுக்கே வந்து நிறையா வித்தியாசங்கள் நுவான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர், நாடு, நகரம், பட்டினம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து என்டிட்டிஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க.
அண்ட் அவங்களுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் உத்தரமேர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே. ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ கவர்னன்ஸ் லெவலில் இது நீங்கள் எக்கனாமிக் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேரிடைம் ட்ரேட் வாஸ் ஆல்வேஸ் தேர், அது வி ஆர் சீயிங் வித் ஆல் திஸ். ரெண்டாவது ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சர் வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆல்சோ ஆஃப் திஸ். மூணாவது வந்து இஸ் தி என்டையர் மேனுஃபேக்சரிங். நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேனுஃபேக்சரிங் அட் ஸ்கேலுங்கிறதே யூ கேன் ஃபைண்ட் இன் சம் ஆஃப் தீஸ் ஏரியாஸ். நாட் நெசசர்லி நம்ம இப்போ கார் மேனுஃபேக்சரிங் மாதிரி இல்லாமல் ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூசிங் பர்ஃப்யூம்ஸ், ஓகே, ஆர் சர்டன் மெட்டல் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து தேவர் ஆல்சோ டூயிங் அட் ஸ்கேல் இன் சம் ஆஃப் தீஸ் ஏரியாஸ். ஸோ அந்த மாதிரியும் வந்து தேவர் டெவலப்பிங். பட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தார்மீக அடிப்படை ஆஃப் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்வேஸ் இருந்தது. பிகாஸ் இன்னொரு ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டைமில் வந்து ஆல் தீஸ் கைஸ் வர் அட் வார் வித் ஈச் அதர் கண்டினியூஸ்லி. அவங்களுக்குள்ளார ஏதாவது லோக்கலாக இவன் சண்டை போட்டுட்ருப்பான், இவன் அடிக்கிறேன் வாட் எவர் இட் இஸ். ஆனால் இவங்க ப்ராஸ்பெரிட்டி வந்து அதனால் டைல்யூட் ஆகலை, இவங்க சிஸ்டம்ஸ் அதனால் டைல்யூட் ஆகலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். விச் மீன்ஸ் irrespective of who's in power, ஏதோ ஒரு அடிப்படையாக ஏதோ நடந்துட்டுருக்கு, ஒரு சஸ்டைனபிள் மாடல் ஓடிட்டுருக்கு. அந்த சஸ்டைனபிள் மாடல் தான் வந்து நான் ஆர்கியூ பண்ணுறது, this idea of dharma is the one that is protecting the sustainable model. ஓகே. ஸோ இந்த மாடலுக்குள்ளார கோவிலை எங்கே கொண்டுட்டு வந்து அவங்க ஃபிட் பண்ணுறாங்க? ஏன்னா உங்கள் புத்தகத்தில் நீங்கள் அதை தான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறீங்க. கோவிலை வச்சு ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க. இப்போ பிரயாக்ராஜே ஒரு சிறந்த மகா கும்பு வந்து ஒரு உதாரணம். அதில் வந்து போதாமைகள் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் பத்தலை, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ஆக்சுவலாக அங்கே கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளார இவ்வளோ பெரிய க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் 140 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருந்ததுன்னு தெரியாது. பட் இன்றைக்கி வி கேன் சி எவிடெண்ட்டாக எவ்வளோ பெரிய ஒரு எக்கானமி அங்கே அதை சுற்றி க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பழமொழியில் தொடங்கி கோவில்களை மையமாக வச்சு இந்த பொருளாதாரத்தை எப்படி அவங்க வந்து ஒரு அழகாக ஒரு சீம்லெஸ்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதை பற்றின தரவுகளை சொல்ல முடியுமா? ஸோ முதல்ல நீங்கள் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிரயாகராஜ் பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் ட்ரா பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த பாயிண்ட் வரேன் ப்ளீஸ். இதுதான் அந்த புஸ்தகத்தில் வந்து ஒரு தார்மிக் ஈகோ சிஸ்டம் சொல்கிறேன். கோயிலுடைய பூஜை அனுஷ்டானங்கள், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த டெம்பிள். அந்த கோயில் வந்து கோயிலாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதோடைய கவர்னன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு செப்பரேட் ஃபீல்ட். ஓகே, அது ஒரு பகுதி. ஸோ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குறுகிய வட்டமைப்பு வெளில வந்தீங்கன்னா, அந்த கோயிலால் வந்து இருக்கிற பக்கத்தில் இருக்க ஒரு ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க கிரியேட்டர். ஃபார் உதாரணத்துக்கு இருக்கிற ஒரு 2-3 வீதியில் வந்து ஃபுல்லாக ஷாப்ஸ் வருது, அதனால் டூரிசம் வருது. அதனால் டூரிசம்னால இப்போ இவ்வளோ மக்கள் வராங்கனால அதுக்கு நீங்கள் ரோடு கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா தென் யூ ஹேவ் டு கிரியேட் ஏர்போர்ட்ஸ், ஆர் யூ ஹேவ் டு கிரியேட் அதர் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி the entire ecosystem around the temple is a very important part, because அந்த ecosystem around the temple வந்து உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது on targeted economic ventures. ஸோ இதை வந்து in Cambodia and in தமிழ்நாடு, ஐ மீன் சோலாஸ் பல்லவாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை நல்லா ஒரு கொஹரண்ட்டாக பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் இன் கான்செப்சுவல் லெவல். இல்லை அது இஃப் யூ டோன்ட் மைண்ட், லைக் எனக்கு அதை இன்னுமே புரிகிற மாதிரி, இப்போ ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு அரசர் முடிவெடுத்துறாரு, அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு எண்டோமெண்ட்டாக அதை உருவாக்கணும்னு முடிவெடுக்கிறாங்கன்னா எப்படி அந்த ப்ராசஸை ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த ஸ்டெப் நகர்த்துவாங்கங்கிறத சொன்னீங்கன்னா இன்னும் எல்லோருக்கும் இன்னும் அழகாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவங்களுடைய கேஸ் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் ஏற்கனவே கோயில் இருக்குது. ஓகே இப்போ இருக்கிற கோவிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தே வில் அந்த கோயிலுடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணப்புறம் அந்த கோயிலால் வந்து என்னெல்லாம் வந்து கோயில் வந்து நான் 4 மேஜர் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஒரு உதாரண கோவிலாக எடுத்துக்கலாம். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவில். ஓகே, தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து என்னவா இருந்திருக்கலாம், எப்படியெல்லாம் அது வந்து அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி செய்யும். ஸோ இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்திங்கன்னா 4 மேஜர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்.
இப்போ கோயில் அசோசியேட்டட் லேண்ட் வந்து அந்த காலத்தில் எக்கச்சக்கமான லேண்ட் இருந்தது. ஸோ லேண்ட் ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த கோயில் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அந்த கோயில் இருக்கிற லேண்டில் ஏதாவது நீங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, ஏதாவது இது இருக்கட்டும். இப்போ இருந்த அந்த பெரிய கோயிலுக்கே வந்து பல வேலைகள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட், கோவில் சார்ந்த நேரடியான வேலை வாய்ப்பு. ஸோ அது ஒன்று மேஜர் காம்பனன்ட். ரெண்டாவது வந்து இந்த டெம்பிள்ஸ்லாம் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்குது. இப்போ இருக்கிற பேங்க்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் போய் உங்கள் மணியை போய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது லோன் வாங்கணும்னா பேங்க்ஸ் உங்களுக்கு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் தராங்க. மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ஸ். அதே மாதிரி டெம்பிள் சர்வ்ட் அஸ் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால தான் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு 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 குறுகிய வட்டத்தில் ஒரு 1.5 hours டிரைவுக்குள்ளே இருக்கும் மேஜர் டெம்பிள்ஸ். அண்ட் அங்கே தான் வந்து லாட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஃபைனான்சிங் வந்து டெம்பிள்ஸ் கிட்ட இருந்து யூஸ் டு கெட் ஃபைனான்சிங். இந்த கில்ட்ஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு போய் நீங்கள் காசு வச்சு உங்கள் ட்ரேட் பண்ணி இது பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு பேங்க்கிட்ட தான் போய் இந்த காலத்தில் போய் கேட்பீங்க. அவங்க வந்து டெம்பிள்ஸ் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெம்பிள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு டெம்பிள் வில் இன்வெஸ்ட் இன் அதர் திங்ஸ். ஓகே. ஸோ த டெம்பிள் வாஸ் சர்விங் அஸ் அ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு ரெண்டாவது மேஜர் இது. மூணாவது வந்து தேர் ஆல்சோ இப்போ வந்து இந்த காலத்தில் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்துருக்கு இல்லையா? இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எங்கேருந்து காசு வரும்? இப்போ சில வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, ஓகே உங்களுக்கு நான் 1000 கோடி கொடுக்குறேன், ஒரு 500 கோடி கொடுக்குறேன், கிவ் மீ ஸ்டேக் ஆஃப் 5% 10% கம்பெனின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டெம்பிள்ஸ் யூஸ் டு இன்வெஸ்ட் இன் லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே. இப்போ ஒரு வில்லேஜில் ஒரு சின்ன பொட்டிக்கடை இருக்குது. அந்த பொட்டிக்கடை டெவலப் ஆக கொஞ்சம் பெருசாக ஆகணும்னு எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஆர் சம்திங் தே வில் இன்வெஸ்ட் இன் சம் ஆஃப் தீஸ் பிஸ்னஸஸ் பிகாஸ் தே ஹேட் தட் மச் மணி. அண்ட் அதில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தே டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நான் ஏன் லோக்கல் ஆண்டர்பிரினர் சொல்கிறேன்னா, பிகாஸ் எவ்ரி வில்லேஜில் இப்போ இன்ஃபேக்ட் யூபியில் நீங்கள் பிரயாகராஜ் பற்றி பேசினால 1 product 1 villageன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இட் இஸ் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு யூனிக் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து அந்த லோக்கல் வில்லேஜோடைய ஒரு ஃப்ளேவராக இருக்கலாம். அதில் டெவலப் பண்ணி அதில் ஸ்கேல் அப் பண்ணி அதில் பிஸ்னஸஸ் டெவலப் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இந்த லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸுக்கு த டெம்பிள் பேஸ்ட் சிஸ்டம் ஆல்சோ சப்போர்ட்டட் இந்த காலத்தில். அண்ட் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் வாட் ஐ மென்ஷன், இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன். தட் இஸ் ஒரு ரியலி புவர் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வந்து ஒரு கேரண்டி பண்ணுற ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது. ஸோ இந்த 4 மேஜர் ரோல்ஸ் வந்து இந்த டெம்பிள்ஸ் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இந்த டெம்பிளை டெவலப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அதோடைய ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் அதோடைய ஆகம விதிபடிகள் பற்றியோ அதோட ரிச்சுவலிஸ்டிக் எலிமெண்ட்ஸ் முதல்ல டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் தட் இஸ் செட், தே என்ஷூர் தட் த ஈகோசிஸ்டம் அரவுண்ட் த டெம்பிள் இஸ் டெவலப்ட் பை ஆல் தீஸ் மீன்ஸ். ஸோ இதை வந்து தே டூ இட் இன் சம் கேசஸ் வெரி சிஸ்டமேட்டிக்லி. இன்னொரு ஃபியூ கேசஸில் தே டூ இட் இன் ஒரு ஆட் ஹாக் மேனர்னு வச்சுக்கோங்க. ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பிரயாகராஜ் பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது. ஸோ இந்த என்டையர் தார்மிக் ஈகோசிஸ்டத்தில் த டெம்பிள் பேஸ்ட் எக்கானமி இஸ் ஒன் ஸ்டோரி. பிரயாகராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் நாட் ரியலி அ டெம்பிள் பர் சே. ஓகே. இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட். எல்லாரும் போய் கங்கா ஸ்நானம் பண்ணணும் அந்த இடத்துல, திரிவேணி சங்கமத்தில். ஓகே. அங்கே போய் வந்து கங்கையை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணுங்கிற ஒரு ஐதீகம். ஸோ ஆல் ஆஃப் அஸ், எவ்ரி ஒன் கோஸ் தேர் டு டூ திஸ் ஆக்டிவிட்டி. ஓகே. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் வாட் ஐ கால் அ டார்மிக் ஈகோசிஸ்டம். டெம்பிள் பேஸ்ட் ஈகோசிஸ்டம் இஸ் ஒன் பார்ட். தென் தேர் இஸ் த வே ஆஃப் லைஃப். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பிரயாகராஜ் இஸ் a definition of that. That is also a representation. So all of these things are different components of this broader dharmic ecosystem நான் சொல்கிறேன். நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து பேசினதுனால நான் அதை பற்றின ஒரு வீடியோ ஒன்று மேபி கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். டாக்டர் கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்க அப்பா தான் வந்து கண்ணகி கோவிலுக்கான வழித்தடத்தை வந்து கண்டுபிடிச்சவர். அப்போ அவர் சொல்லும்பொழுது சொன்னார், இது மாதிரி பெரிய கோவிலில் வந்து அது வைத்தியசாலையாக இருந்திருக்கு, அது வந்து வங்கியாக இருந்திருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு அது வந்து இதுவாக இருக்குன்னு. ஒவ்வொரு கோவில்களுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அது வெவ்வேறு விதமாகவும் அது வந்து வழங்கப்பட்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த சேர சோழ பாண்டியர்களுடைய இந்த ரூலிங் பீரியடில் கூடுதலாக பல்லவர்களையும் சேர்த்துக்கிட்டோம்னாலும்
மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு க்ளோரி இல்லை ஒரு க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ஒரு கரிஷ்மா ஒன்று வந்து இந்த சோழர்கள் மேலே மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆப்வியஸ்லி அது திரைப்படங்களாக இருக்கட்டும், புதினங்கள் மாதிரி, பொன்னியின் செல்வன் மாதிரி எழுதப்பட்ட நூல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த சோழர்களுடைய பீரியடை வந்து அப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைம் லைட் கொடுக்குறோம். இஸ் இட் அது அந்தளவுக்கு கொடுக்கப்படுவதற்கு பின்னணியாக இருக்கிற வரலாறு எப்படி இருக்குது? உண்மையாகவே அது டு தே நீட் தட் ஸ்பெஷல் ஒரு கிளார் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சி ஐ திங்க் டூ திங்ஸ் இஸ் காசிங் திஸ் கிளார். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஃபேக்ட் தட் போத் எஸ்பெஷலி ராஜேந்திர சோழா வந்து போத் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் சரி, கங்கை கொண்ட சோழபுரமும் சரி, நார்த்லேயும் போய் கான்கர் பண்ணதுனால, அது ஒரு அந்த சோழாஸ் வந்து அதை பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு மச் வைடர் சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சொல்ல மாட்டேன், ஒரு மோர் வாட் மேட் தெம் டு அக்கம்ப்ளிஷ் மச் மோர் தென் அதர் டூ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து அதுக்கும் சேர்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். கரெக்ட். சி, நான் வந்து பியூர்லி ஒரு பொருளாதார அடிப்படையில் பொருளாதார அடிப்படையிலே சொல்லி இல்லை, பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற வரைக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்னு சொல்ல மாட்டேன். ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்போஜி தேசத்தில் ஒன் ஆஃப் த தியரிஸ் அகெயின் இஸ் அதை எப்படி இந்த இந்து கிங்டம்ஸ் வந்ததுன்னா, ஒன் ஆஃப் த தியரிஸ் கௌடின்யான்னு சொல்லிட்டு ஒரு பண்டிட் வந்து ஒரு பல்லவா ராஜ்யத்தில் இருக்கிறவன் வந்து he traveled all the way to Cambodia for trade or something like that. Then அங்கே வந்து he falls in love with a local prince called Soman. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி அது ஒரு பிகினிங் தான் இந்த போஸ்ட் ஃபொனான் பீரியட்னு சொல்லுவாங்க, 5th century CE அப்புறம். அப்போ தான் வந்து these Hindu kingdoms started developing. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் த சோலாஸ், ஈவன் த அதர் கிங்ஸ் went to all these places and அவங்களும் அவங்களுடைய யூனிக் இதை நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ என் வியூ என்னென்னா, இவங்களுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ப்ராப்ளி சோலாஸோடைய ஸ்கேல் அண்ட் தேர் என்ன சொல்கிறது, அவங்களுடைய சி நத்திங் வேர் ஐ ஃபைண்ட் தெம் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை நல்ல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் நிறையா போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எவிடன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டிரான்ஸ்பேரன்சி பற்றி நம்ம பேசுகிறோம், இப்போ கார்ப்பரேட் கவர்னன்ஸ்லாம் டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்கிறோம், பொலிட்டிக்கல் கவர்னன்ஸில் அரசியல்வாதி வந்து நேர்மையாக இருக்கணும், டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணுங்கிறோம். ஒவ்வொரு இதையும் வந்து கல்வெட்டில் எழுதிருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு 5 ரூபா கொடுத்தாருன்னா அதை அவர் எழுதி வச்சிருக்காரு. ஓகே, ஸோ அக்கௌண்டபிலிட்டி இஸ் மச் மோர். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி, ரைட்? இட் இஸ் we are talking again about thousands of years back. என்ன நம்மளுடைய பர்சீவ் நோஷன் என்ன, 1000 years back அவங்களாம் பாவர மக்கள், நம்மளாம் மோர் எஜுகேட்டட், we're all very refined, sophisticated individuals, right? But these are all principles which we seek even today. இப்போ again speaking of this கொஞ்சம் டைவர்ஷன், பட் I'll still mention இந்த லேபர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் இன்ஃபேக்ட் கௌட்டல்யா பற்றி மென்ஷன் பண்ணேன். கௌட்டல்யா ஆர்கியூ பண்ணுறாரு, ஒரு எனி என்டிட்டி, ஒரு கார்பரேட் என்டிட்டியோ, ஒரு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ, வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வைக்கணுங்கிறாரு, விச் கிவ்ஸ் அ ப்ராட் இண்டிகேஷன் ஆஃப் ஒரு டெய்லி வேஜ் லேபரர் வந்தான்னா அவனுக்கு என்னெல்லாம் வேலை அவன் பண்ணுவான் ஒரு நாளைக்கு. ஸோ அதை வந்து காமன் பீப்புளுக்கு தெரியணுங்கிறாரு. என்ன இன்னி கூட நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போயிட்டீங்கன்னா 80% டெய்லி வேஜ் லேபரர்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கூட இருக்குது. ஓகே, ஏன்னா கௌட்டல்யா சேஸ் தட் இதை பண்ணால் அந்த ஒரு டெய்லி வேஜ் லேபருக்கு எம்பவர் ஆகுதுங்கிறாரு. விச் மீன்ஸ் அவனுக்கு வந்து தெரியும், எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க வேலை, இதுக்கு மேலே பண்ணால் எனக்கு கான்ட்ராக்டில் இல்லை, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிற ஒரு தெம்பு வரும். இப்போ அவனுடைய எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி எவனாவது இவனை வந்து திருப்பி எக்ஸ்ட்ரா வேலை பண்ண சொன்னான்னா இட் எம்பவர்ஸ் ஹிம் டு சே நோ. இதை வந்து கௌட்டல்யா சொல்லியிருக்காரு 2000 வருஷம் முன்னாடி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு லாட் ஆஃப் த ஐடியாஸ் இந்த என்டையர் ஸ்டடியை வந்து நம்ம பிரின்சிபல் பேஸ்டாக தான் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே பாஸ்டில் இருக்கிறது க்ளோரிஃபைன்னு சொல்லலை, பாஸ்டில் இருக்கிற நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம பாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண விடாது. There are a lot of these eternal values or ideas and principles which can be applied today in various cases. So coming back to your question on Cholas, I think Cholas உடைய ஒரு இது என்னன்னா, அவங்க எல்லாத்தையுமே வந்து எழுதியிருக்காங்க, கல்வெட்டுலையும் சரி, கதைகள்லையும் சரி, பாப்புலர் மீடியம்ஸ்லையும் சரி. அவங்க மெசேஜ் வந்து அண்ட் ஆஃப்கோர்ஸ் கம்பேரிட்டிவ்லி they have better PR. நீங்கள் பிஆர் சொல்லலாம், பட் பிஆர் வந்து குட்ஸ் இல்லாமல் பிஆர் வராதுல்ல. ஓகே, நீங்கள் சும்மா பிஆர் அடிச்சிங்கன்னா அது பர்ஸ்ட் ஆகிடும். பட் the பிரதீஸ்வரா டெம்பிள் ஆல்சோ பிளேட் a very important role.
இந்த பிரகதீஸ்வரா டெம்பிள் இஸ் அ வேர்ல்ட் ரெனவுண்ட் மானுமெண்ட். ஸோ இப்போ சதர்ன் கிங்டம்ஸ் காமன் ஈரா பீரியட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வி கோ டு தஞ்சாவூர் பெரிய கோயில், பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ரியலி ஃபேசினேட்டிங் திங்காக இருக்குது. ஸோ திஸ் குட் பி ரீசன். பட் ஆனால் எனக்கு நான் வந்து அவங்களுடைய ஃபிலாசபியில் அவ்வளோ பெரிய டிஸ்டிங் வித்தியாசம்னு நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் இந்த 4-5 கிங்டம்ஸ் சொல்கிறேன். ஓகே, எகெயின் இப்போ இந்த சேரச்சோழ பாண்டியர்களுடைய இந்த மூவேந்தர்களாக இவங்களை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த பல்லவர்கள் அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் ஃபார் அவே இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருந்த வெளிநாட்டிலேருந்து வந்த ட்ராவலர்ஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் மெகஸ்தனிஸில் ஆரம்பித்து யுவான் ஸ்வாங்லேருந்து பல பேர் வந்துட்டு போயிருந்தாலும் இந்த சீனர்களுடைய வருகை, கிரேக்க பயணிகளுடைய வருகை, இது எல்லாமே வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக அது புரிந்து கொள்ளப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை விட இன்னும் கொஞ்சம் குளோபல் வியூ அண்ட் பர்செப்ஷன் வந்து பல்லவாஸ் கிட்ட கொஞ்சம் பெட்டராக இருந்ததோ அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு வருது. நீங்கள் கூட உங்களுடைய புத்தகத்திலையும் கூட குறிப்பிட்டிருக்கீங்க, ஒரு பல்லவ மன்னனுக்கான வாரிசை தேடி வெளிநாட்டிலேருந்து, ஈவன் தோ ஏன்னா ஆஸ் யூ சேட் லைக் இன்னமும் சோழர்கள்லேயே பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய சோழர்கள் வந்துட்டாங்க. கடைசியில் வந்த சோழ வம்சம் எல்லாமே வந்து தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் கூட இங்கே ஒரு சவுத் இண்டியன் லாங்குவேஜாக இன்னொரு லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணுறதுல இருந்த ஒரு ப்ராட் மைண்டட்னஸ், இல்லை அதில் தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய டிபேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது பல்லவாஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வைடர் பர்செப்ஷன் அண்ட் வியூ இருந்தது அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணலாமா? அதை நம்ம கன்க்ளூசிவாக பண்ண முடியாது, பட் அது ஒரு ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக, அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம கன்க்ளூஷன்ஸுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறோம். ஓகே, பட் இட்ஸ் ஆல்வேஸ் அ கிரேன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளைக்கும் கருப்புக்கும் நடுவில் இருக்கிறது தான் சரித்திரம், சம்வேர் இன் பிட்வீன். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேரியஸ் கான்ட்ராரியன் எவிடன்ஸ் வேறு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்து அதனால தான் நான் அந்த ட்ரையாங்குலேஷன் ஆஃப் ரிசர்ச் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா அதனால் தட்ஸ் ஹவ் ஐ ரிஃபைன் மை ரிசர்ச். பிகாஸ் சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், தெரியாத விஷயங்களில் வேறு ஆங்கிள்லேருந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சொன்ன அந்த பல்லவாவுடைய இது ஐ திங்க் தட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட். ஏன்னா அதை வந்து ஒரு மோர் ஓப்பன் மைண்டட் நீங்கள் எம்ப்ரேஸ். அப்படிதான் நான் பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்கள மாதிரி அவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு பெரிய கோவிலோ இல்லை ஒரு சோழர்களுக்கான ஒரு க்ளோரிஃபிகேஷனோ இல்லைனாலும் கம்பேரிட்டிவ்லி அவங்க இன்னும் கொஞ்சம் குளோபலாக திங்க் பண்ணியிருக்காங்களோங்கிற ஒரு பார்வை வருது. ரைட். இல்லை அதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த ரோமன் ட்ரேட் இருக்கு இல்லையா, இந்த ரோமன்ஸ் வந்து நம்ம சதர்ன் கிங்டம்ஸோட எக்கச்சக்கமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் the deposit of Roman coins யூரோப் தவிர்த்து the second largest deposit வந்து சதர்ன் இந்தியாவில் தான் இருந்திருக்கு, ஏர்லி சிஇ பீரியட், ஏர்லி காமன் ஏரா பீரியட். ஸோ அங்கே இந்த ரோமனுடைய என்டையர் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாப்புலர் இதில் பேசிக்காக ட்ரேட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் தான் இன் வெரி சிம்பிள் டேர்ம்ஸ். என்ன நம்ம வரவு அண்ட் எதை நம்ம விற்கிறோம், எதை நம்ம வாங்குகிறோங்கிற இது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து வாஸ் ஹைலி கண்ட்ரோல் பை சதர்ன் கிங்டம். வாட் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் கோயிங் ஃப்ரம் ஹியர். ஸோ அதில் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேறு நிறைய அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. பல்லவாஸ்க்கு அது தட் இஸ் ஆல்சோ சம் கிரெடிட். அண்ட் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து வேர் ட்ரேடட் அக்ராஸ். ஸோ நீங்கள் அந்த கோணத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஆங்கிளில் சோலாஸ் வேர் மோர் டாமினன்ட் நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் இந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் மிலிட்ரி டாமினன்ஸ். நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது வேறு. ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு நுணுக்கம். ஓகே, ஒன்று ஹவு பிக் தியர் எக்கானமி இஸ், ஹவு மிலிட்ரிலி தேர் பவர்ஃபுல், எவ்வளோ ராஜா வென்றான், அது ஒரு ஸ்டோரி. ஆனால் ஒரு நாலேஜ் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு காவியமோ ஒரு செட் ஆஃப் ஐடியாஸோ அதை போய் இன்னொரு நாட்டில் போய் வைக்கிறது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல்ரெடி. அதில் வந்து ஐ திங்க் த பல்லவாஸ் ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ இந்த என்டையர் கம்போடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அங்கோர் வாட்டோ, இந்த கபால் ஸ்பீன், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சியாம் ரீப்புங்கிற ஒரு ஏரியா கம்போடியாவில், அங்கே தான் வந்து இந்த அங்கோர் வாட்டுங்கிற ஒரு கோயில் இருக்குது. அங்கோர் வாட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனல் ஹிந்து டெம்பிள். அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு டாப் ஆஃப் ஹில், கபால் ஸ்பீன்னு ஒரு இடம், அது மேலே போனீங்கன்னா பிரம்மா, லார்ட் ரங்கநாதா அண்ட் 1000 சிவலிங்கர்ஸ், அது எல்லாமே ஒரு நதி அது மேலே போயிட்டுருக்கும். அந்த நதி தான் வந்து கம்போடியாவுக்கே தண்ணி கொடுக்குற நதி. அந்த மாதிரி சிந்தனை படைத்து நம்மளுடைய ஐடியாஸ் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கு.
ஸோ மச் ஸோ தட் இவ்வளோ யோசிச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுடைய இன்னி வரைக்கும் அந்த அந்த ஃபிலாசபி அந்த சிந்தனை தான் வந்து நிற்குது. ஸோ அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் அந்த 3 விஷயத்தில். ஓகே, இல்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரியான வரலாற்றில் இருந்து ட்ராவலர்ஸாக இந்தியாவை நோக்கி வந்தவங்களுடைய புத்தகங்கள் அது தொடர்பான விஷயங்கள்லாம் படிக்கிறத நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் ஸ்டில் இதை பற்றி பேசும்பொழுது எனக்கு இந்த யுவான் சுவாங்குடைய பயண குறிப்புகள் பற்றின விஷயங்கள் வந்து எனக்கு அப்படி ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அவர் எப்படி இந்தியாவுக்கு பயணப்பட்டு வந்தார், அந்த ட்ராவல் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி ஒரு புத்தகத்தில் படிக்கும்பொழுது அவர் வந்து புத்தருடைய அந்த போதனைகளை எல்லாம் மொழிபெயர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தார். அதில் நிறைய ரிசர்ச் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நலந்தா மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி பற்றின ஒரு ரெஃபரன்சஸ் பார்க்குறோம். உங்களோட புத்தகத்துலேயும் சரி, நீங்கள் இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொன்னதுனால கேட்குறேன். அதிகமாக இங்கே அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஒரு நாலந்தா மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றின ஒரு ரெஃபரன்சஸ் இல்லாமல் இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக இன்றும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மதம்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் சொல்கிறது சிங்கப்பூராக இருக்கட்டும் அல்லது மலேசியா, இங்கே மற்ற அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லேயுமே பௌத்த மதத்தினுடைய தாக்கத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ நம்ம நாட்டில் பிறந்த ஒரு மதம் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிக பேரால் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஏன்னா எகெயின் வென் வி டாக் அபவுட் பல்லவாவுடைய ரீஜன் எல்லாத்துலேயுமே பார்த்தா அந்த ஒரு சின்ன ஒரு பௌத்தத்தினுடைய ஒரு தாக்கத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவர் எ பீரியடில் இது ஒரு ஹிந்து, நேரடியாக சொல்லணும்னா ஒரு சனாதன தர்ம வாழ்வியலாக இருந்ததை ஒரு கட்டத்துக்கு மேலே சமணம் பௌத்தம் ஆட்கொண்டதனுடைய விளைவாக இதை நம்ம பார்க்கலாமா? மேபி அந்த பொருளாதாரமே கம்ப்ளீட்டாக ஒரு ஹிந்து எக்கனாமிக்ஸாக இருந்த ஒரு தர்மானோமிக்ஸாக இருந்தது, ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அதனால தான் நான் ரெஃபரன்ஸ் பீரியட் நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 6 to 13th century தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து பிகாஸ் அதுக்கப்புறம் 13th century அப்புறம் தென் தீஸ் கிங்டம்ஸ் வந்து ஃபிசில்ட் அவுட், அது உடைய ஆரம்பிச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஈவன் அந்த 5th century முன்னாடி அதான் அந்த ஃபுனான் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுனான் பீரியட்லேயும் இவ்வளோ தாக்கங்கள்லாம் இல்லை. இந்த போஸ்ட் ஃபுனான் பீரியட்லேருந்து தான் டேட் கம். பட் த ப்ராடர் தார்மிக் அம்ப்ரெலாவில் ஐ வுட் ஸ்டில் இன்க்ளூட் என்ன சொல்கிறது, பௌத்தத்தையும் சேர்த்து ஜெயினிசமும் சேர்த்து நான் அந்த ப்ராடர் அம்ப்ரெலாவில் நான் வைப்பேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தார்மிக் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட். பட் ஆப்ரேஷனாக நீங்கள் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் அங்கோர் வாட்டே போகிறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் முதல் என்டர் ஆகும்போதே அங்கே வந்து ஒரு நாராயணனுடைய இமேஜ் இருக்கும். ஆனால் அதில் மூஞ்சியில் வந்து பௌத்தருடைய ஃபேஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா யூ கேன் சி இன் அங்கோர் வாட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி அந்த இம்போசிஷன் வந்து அவங்களுடைய மத சித்தாந்தம் வந்து அதை ஓவர் கம் பண்ணியிருக்கு. அதை நான் வந்து என்ன சொல்கிறது, தட் இஸ் வெரி ஆப்வியஸ். அது உங்களுக்கு இதுலேயே தெரியுது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த என்டையர் தார்மிக் அம்ப்ரெல்லாவில் ஐ வுட் ஸ்டில் இன்க்ளூட் தெம் அஸ் பார்ட் ஆஃப் ஒரு லோவர் வெர்ஷன் ஆர் லோவர் வெர்ஷன் சொல்லணும்னா ஒரு டைல்யூட்டட் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன் ஆஃப் இட். ஆனால் அவங்களுடைய இந்த மெக்கானிசம்ஸ் இருக்குது பாருங்கள், ஹவு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பல்லவாஸுக்கு ஃப்ளேவர் இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் தட் ஐ ரியலி அஃபெக்டட் தேர் எக்கனாமிக் ஃபிலாசபி. ஓகே, பட் once they completely shifted, other factors came into play, and அது வந்து ஒரு period of time they sort of got diluted away. See, அதனால தான் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த டெம்பிள் வந்து நம்ம ஏன் ரொம்ப முக்கியங்கிறேன்னா, ஐ கீப் மென்ஷனிங் தட் இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் கம்போடியாவுக்கோ வியட்நாமுக்கோ போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் தீஸ் மார்வலஸ் திங்ஸ். இன்ஃபேக்ட் 7th century CEல ஒரு ஹியூஜ் சிவலிங்கத்தை வந்து இப்போ ரீசெண்டாக தான் ASI வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் நாகசுவாமி, லேட் டாக்டர் நாகசுவாமி என்கிட்ட சொல்லுவார், எவ்ரி வில்லேஜில் கம்போடியாவில் நீங்கள் சிவலிங்கம் பார்க்கலான்னு. நீங்கள் நடந்து போனாலே வந்து உங்களுக்கு அப்படியே சிவலிங்கமாக இருந்துகிட்ருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும், அது மான் இருக்கும். ஆனால் தீஸ் ஆர் ஆல் நான் ஃபங்க்ஷனல் டெம்பிள்ஸ். ஸோ when it becomes நான்-ஃபங்க்ஷனல், அதோடைய மகிமை, அதோடைய தெம்பு, அதோடைய தாக்கம் வந்து கம்மியாயிடுது. So the functionality is very important for this dharmic ecosystem to flourish. So one of the reasons why நம்ம ஊரில் இன்னும் இது வந்து இவ்வளோ ப்ராஸ்பஸாக இருக்குன்னா, despite all the issues, is because that the dharmic ecosystem, dharmic functionality is still maintained. So just because ஒரு கட்டடத்தை கட்டிட்டீங்கன்னா doesn't mean that என்ன சொல்கிறது, by that logic இப்போ கம்போடியாவில் இருக்கிற கட்டடம்லாம் அப்போ கட்டினது ஒன்றும் இருக்குது, ரைட்?
ஸோ அதே ஃபாலோயிங் சம் ஆஃப் தீஸ் திங்ஸ் விச் தே ஃபாலோட் earlier, probably not. So that functionalities I think are also important. இப்போது நீங்கள் இந்த ட்ராவலில் பல ஊர்கள் பல நாடுகளுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. இந்த தர்மனோமிக்ஸில் நீங்கள் பேசக்கூடிய அந்த ஒரு கோர் வேல்யூவை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? லைக் இன்னமும் ஸ்டில் இட் இஸ் அலைவ் மோர் ஆர் லெஸ், இப்படியான ஒரு விஷயத்த எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கோ அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு சிஸ்டமை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுதா? இல்லை, இதை நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன 2 ரிசர்ச் கொஸ்டினுக்கு திருப்பி வரேன். ஒன்று, இந்த பொருளாதார சக்ஸஸுக்கு இருந்த என்ன ஃபிலாசபிக்கல் அடிப்படை, அதுதான் முதல்ல நம்ம பேசினது. 2வது, கலாச்சாரம், கல்ச்சுரல் நார்ம்ஸ் அண்ட் நரேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க வெஸ்டர்ன் ரிசர்ச்சில், அதுக்கும் உங்களுடைய பொருளாதார ஃபங்க்ஷனிங்கும் இருக்கிற உறவு அண்ட் அதோடைய கோரிலேஷன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் see that even today in our way of life. உதாரணத்துக்கு நீங்கள் பிரயாக்ராஜ் பற்றி பேசுனீங்க. ஸோ பிரயாக்ராஜோட எக்கனாமிக்ஸை பற்றி பேசுவோமே. இப்போ பிரயாக்ராஜ் எடுத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் யூபி கவர்மெண்ட் பண்ணது டோட்டலாக பார்த்தீங்கன்னா about 7,000 crores. ஓகே, ஒரு 5,000 crores வந்து யூபி கவர்மெண்ட்டும், ஒரு 2,100 crores வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இதோடைய எஸ்டிமேட்டட் ரெவென்யூ ஜென்ரேஷன், ஓகே, எஸ்டிமேட்டட் ரெவென்யூ ஜென்ரேஷன் இஸ் 2.5 lakh crores. ஓகே, உத்தரப்பிரதேஷோடைய ஸ்டேட் ஜிடிபி ஃபார் த லாஸ்ட் இயர் இஸ் 25.8 lakh crores. ஓகே, விச் மீன்ஸ் இந்த எஸ்டிமேட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 9-10% ஆஃப் தி ஸ்டேட் ஜிடிபி வருது. ஓகே, இது ரொம்ப ஹையர் எஸ்டிமேட்ப்பா அப்படின்னீங்கன்னா, இது ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஃபண்ட் தான் பண்ணியிருக்கு. ஓகே, ஹையர் எஸ்டிமேட், ஓகே, நீ லோவர் எஸ்டிமேட்டே எடுத்துவோம். ஓகே, லெட்ஸ் டேக் ஈவன் 1.5 lakh crores எடுத்துக்கோங்க. ஓகே, விச் இஸ் 5% ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி. That is still a huge amount. Okay, you look at the market size, right? You are having 400 million people minimum or more than cross பண்ணியாச்சு, all in one particular place. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நினச்சிக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் என்டிட்டியாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் சைஸ் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 45 day பீரியட் எங்கே கிடைக்க போகுது? ஸோ what I'm trying to say is we have to start looking at these things. One, of course, don't compromise on the religiosity, the sanctity, the inclusive எடுத்துட்டு should also look at the other elements, that potential opportunities that this brings. Because see, this is what I call inelastic demand. Again, technical term. Inelastic demand na, that is என்னதான் வந்து இது இருந்தாலும் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 500 million people வந்து அங்கே வரப்போகிறாங்க. உங்களுடைய என்னுடைய next generation will land there. Like how the 400 hundreds of years back, the same number of people came there. We are not even a nation state. நம்ம நேஷன் ஸ்டேட்டுங்கிற ஒரு கான்செப்டே 150-200 வருஷத்துக்கு. ஸோ all these external factors தவிர்த்து ஒரு consistent number of people coming to a particular area, ஆனால் அந்த ஏரியாவுக்கு வந்தால் obviously you have to do XYZ things. ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு some facility இருக்கணும். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஓகே, அங்கே வந்து அங்கே கொண்டு போக மாட்டீங்க, மற்ற இடத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு வருவீங்க, வாட் எவர் இட் இஸ், எக்ஸ்டெண்டட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இதை வந்து நம்ம இப்போ ரேண்டமாக பண்ணிகிட்ருக்கோம்னா ஒரு கேலிப்ரேட்டட் மேனரில் பண்ணணும். ஒரு கேலிப்ரேட்டட் ஒரு ஆர்கனைஸ் மேனரில் பண்ணிங்கன்னா தென் த பொட்டென்ஷியல் ஃபார் திஸ் இஸ் ஃபார் ஹையர் டு ஸ்டிமுலேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்கிறது ஒன் தியரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெஸ்டர்ன் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதர் யூனிவர்சிட்டி டவுன்ஸ்னு ஒரு கான்செப்ட். தட் இஸ் ஒரு மேஜர் யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டவுனே வந்து அந்த யூனிவர்சிட்டி பேஸ்டாக தான், நிறைய சபர்பெல்லாம் அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஆமாம், அந்த ஊரே வந்து அந்த ஏரியா அப்படி தான் இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியோட அசோசியேட் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐடியலி வி நீட் டு ஹேவ் யூனிவர்சிட்டி டவுன்ஸ் லைக் தட். ஓகே, அது இனிஷியலி அப்படி தான் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஆமாம், மேபி லேட்டர் ஆன் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி இதுதான் ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் ஏற்கனவே யூ ஹேவ் ஆல் தீஸ் டெம்பிள்ஸ் அரவுண்ட். ஓகே, அண்ட் அந்த ஈகோசிஸ்டம் இஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஒரு டிமாண்ட். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி கொஞ்சம் மோர் அவுட் ஆஃப் த பாக்ஸாக நம்ம யோசிச்சோன்னா, எஸ்பெஷலி நம்ம டெவலப்மெண்டல் மாடல்ஸில் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மெட்ராஸ் வந்து இஸ் கான் ஆல் தி வே டில் சென்னை, வந்து இஸ் கான் ஆல் தி வே டில் காஞ்சிபுரம், இட்ஸ் கான் ஆல் தி வே டில் OMR மகாபலிபுரம் வரைக்கும் போயாச்சு. ஓகே,
சிட்டிங்கிறதே வந்து இதுக்கு மேலே இந்த சிட்டி வந்து I don't think it is sustainable also, nor the city can hold to such. Yeah. So eventually you will move to a tier 2, tier 3 model. Okay, something like smart city model. So tier 2, tier 3 cities போனீங்கன்னா அந்த tier 2, tier 3 cities-ஐ சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோக்கலைஸ்டு எக்கானமிக் ஸ்கேல் தேவை. ஸோ இதுதான் டீசென்ட்ரலைஸ் மாடல்னு சொல்கிறது. ஸோ பொருளாதாரத்தில் வந்து டீசென்ட்ரலைஸ் மாடல்னால் ஒரு கிராமத்திலே ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு எக்கனாமிக் ஈகோசிஸ்டம், அதை மோஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு கிராமத்து லெவலில் எப்படி நீங்கள் வந்து பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா the temple based ecosystem is already there for you. All you have to do is target it more, அதை மோர் ஃபோக்கஸ்டாக பண்ணி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தோம்னா, அது ஸ்கேல் அப் பண்ணோம்னா அந்த ஈகோசிஸ்டத்தை இந்த tier 2, tier 3 டவுன்ஸோடைய எம்பவர் பண்ணுறதுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் you can parallelly do the education model also, and then whichever comes through will be it will take its own shape. இன்னொரு கேள்வி, பொதுவாக நீங்கள் இந்த தீபாவளி பற்றி கோட் பண்ணதுனால நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பண்டிகைகள் வர்றது அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க, ஒரு மணி ஃப்ளோ வந்து ஒரு இடத்துல தங்கிடாமல் இருக்கிறதுக்கு இந்த பண்டிகைகள் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. அதுலேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தீபாவளி வரும்போது இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது. பட்டாசு வாங்குங்க, பட்டாசு வெடிங்க, அது மூலமாக வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் இங்கே வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. when it comes to இது ஒரு ரிலீஜியஸ் கொஸ்டினாவோ பொலிட்டிக்கலாவோ நான் இன்டர்பிரட் பண்ணலனாலும், பட் ஆப்வியஸ்லி அதை அப்படி தான் புரிந்து கொள்ளப்படுங்கிறதுனால நேரடியாகவே கேட்குறேன். ஹிந்து மத பண்டிகைகள் சார்ந்து மட்டும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரதும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தொடர்பாக சில பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரதும் ரொம்ப இயல்பாயிடுச்சு. ஒரு எக்கனாமிஸ்டாக நீங்கள் ஒரு பண்டிகைகளை வந்து கொண்டாடுறத வரவேற்பீங்களா, அல்லது அந்த பண்டிகைகளை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சிக்கனமாக செலவு பண்ணுறதை வரவேற்பீங்களா? விச் ஸ்டாண்ட் யூ டேக்? சிக்கனமாக என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, as long as anything is law abiding, it is நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா ஆஃப் லேண்ட் இருக்கு, லா ஆஃப் லேண்ட் வயலேட் பண்ணுதா இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லா ஆஃப் த லேண்ட் இன்க்ளூட்ஸ், அண்ட் this law has been equally applied across places. அது ஒன்று பார்க்கணும். one is a natural way of how people want to celebrate. அது மக்கள்கிட்ட எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரைட்டு, அவங்களுடைய இது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது as long as is within these realms. என்னை பொறுத்த வரைக்கும் விதின் ஒரு நாளில் வெடிச்சு என்ன நம்ம பூகம்பம் வரப்போகுது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி ஹிப்போக்ரிட்டிக்கல். இந்த மாதிரி பிளேட்டண்டாக ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருந்தால் ஐ திங்க் டெஃபினெட்லி பீப்புள் வுட் கொஸ்டின் இட். பியூர்லி economic angle, I think one should, in the opportunity, if people want to spend more time, more money, more resources, it's I think good for economic activity, because இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த டைமில் இப்போ பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ்னால் சிவகாசிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் லைஃப் லைன். ஸோ அதை நம்ம எப்படி புறக்கணிக்க முடியும்? அண்ட் இதே நியூ இயருக்கு நீங்கள் இது பண்ணுவீங்க, செலிப்ரேட் பண்ணுறது இட்ஸ் ஓகே, பட் தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னா தென் ஆப்வியஸ்லி தட் இஸ் ஹிப்போக்ரிட்டிக்கல். ஓகே, இல்லை எகெயின் நீங்கள் அம்பானி கோட் பண்ணதுனால சொல்கிறேன். அவங்களுடைய வீட்டில் திருமணம் ஒன்று நடந்தது கடந்த வருஷம், மிகப்பெரிய அளவில் விமர்சனமாச்சு. பட் அதை ஒட்டி எவ்வளோ பொருளாதாரம் வந்து இங்கே ஜென்ரேட் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது, இது எல்லாத்தையுமே நிறைய ஒரு டிஸ்கஷனாக பண்ணாங்க. பீப்புள் லைக் அம்பானி, ஓகே, அது வந்து மகா கும்பில் போயிட்டு அவங்க குடும்பமாக பங்கெடுப்பதாக இருக்கட்டும், அல்லது இந்த பாரத நாட்டினுடைய மிக முக்கியமான இந்த ஒரு கலாச்சாரம் அல்லது இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளை how they are inculcating to the next generation, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்க்கும், அதாவது நம்ம வந்து நிறைய பணம் வச்சிருந்தா பணக்காரனா செலவு பண்ணணும்னா அப்படிதான் நம்ம வந்து நம்ம ரிலீஜியஸாக காட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தட் ரிலீஜியஸ் மென்டாலிட்டி அல்லது அந்த ரிலீஜியஸாக நம்ம அணுகிறது அல்லது நம்மளுடைய அந்த சிந்தனையில் அந்த தர்மம் சார்ந்த விஷயங்களை கொண்டுட்டு வர்றதுங்கிறதும் நம்மளுடைய பொருளாதார விஷயங்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இப்படி இருக்கிறவங்களும் இப்படி இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டு யூ ரிலேட் இட்? ஏன்னா நீங்கள் அந்த ஸ்மிதா பிரகாஷோட இன்டர்வியூவில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, இந்த பணக்காரனாக இருக்கிறது வந்து தவறு, அல்லது இங்கே பணம் வச்சிருக்கிறவங்களே தவறானவர்கள், இந்த மாதிரியான ஒப்பீனியன்லாம் வருது. ஸோ அதனால கேட்குறேன். முதல் பாயிண்ட்டு, இந்த பணம் வச்சிருக்கிறது தட் இஸ் வெல்த் கிரியேஷன் வந்து ஒரு டபு. தட் இஸ் பணக்காரன் இருக்கிறவன்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவனை வந்து சந்தேகத்தோட தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நம்மளுடைய பாரம்பரியத்தை கிடையாது. போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் வேணால் இருக்கலாம் டில் அபவுட் 1990, ரைட்? பட் இஃப் யூ ரீட் அர்த்தசாஸ்திரத்தை எடுத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் அர்த்தாங்கிறதோட மெயின் அர்த்தமே வெல்த் கிரியேஷன் தான். அதனால தான் யூ சி ட்ரேடர்ஸ் பீங் என்கரேஜ் எவ்ரிவேர். மேரிடைம் ட்ரேடுங்கிறது இஸ் ஹியூஜ் ஃபார்ம் ஆஃப் ஆண்டர்ப்ரனியரல் வெல்த் கிரியேஷன்.
because across land, across nationality, people are coming and creating wealth. So wealth creation was never a taboo. In most of our historical இது பார்த்தீங்கன்னா across kingdoms, wealth creation was something that is encouraged. So much so that நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், that is traders தான் ராஜாக்களுக்கு வழி காட்டினாங்க. இப்போ காமன் பீப்புள் ட்ராவல் பண்ணி ட்ரேட் பண்ணி, காமன் பீப்புள் மற்ற இடத்துக்கு போய் நம்மளுடைய ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அதுதான் அதனால் அதை பார்த்து தான் ராஜாக்கள்லாம் ஓகே இவங்க எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் அங்கே போவோம், நம்மளையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், இந்த மாதிரி கமர்ஷியல் லிங்க்ஸு. அந்த மாதிரி கில்ஸுங்கிறது என்ன, கில்ஸுங்கிறது இப்போ ஸ்ரீனிஸுங்கிறது அதோடைய அசோசியேஷன் எல்லாமே காமன் மக்கள் தான், ட்ரேடர்ஸ், கம்யூனிட்டி, ஆண்டர்பிரினர் நெட்வொர்க்ஸ் இருக்கிறவங்க தான், விச் இஸ் ஆல் காமன் ஆம் ஆத்மின்னு சொல்கிறோமே. ஸோ அவங்க டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இதெல்லாம். வெல்த் கிரியேஷன் அஸ் அ டபுங்கிறது இஸ் அ மோர் ரீசன்ட் ஃபினாமினா என்னை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் ரிச்சாக இருந்தால் தான் இப்படி இருக்கணும், ஆர் இப்படி இருந்தால் தான் அப்படி ஆகணும்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு சாமானிய மனிதனாக அப்சர்வ் பண்ணும்போது இது நடக்குது. ஓகே, வேர் தேர் இஸ் அ கோரிலேஷன் தட் ஐ எம் சீயிங் அண்ட் தேர் இஸ் எவிடன்ஸ் டு சஜஸ்ட் திஸ் கோரிலேஷன். அண்ட் சி ஒன் மேஜர் திங் விச் வி மிஸ் இஸ் திஸ் இன்ஃபார்மல் செக்டர்னு சொல்கிறோம். ஒன்று இந்த ஃபார்மல் செக்டர். இன்ஃபார்மல் செக்டருக்கு இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பொட்டி கடைகள்லாம் எடுத்துக்கோங்களேன். பொட்டி கடைகள், சின்ன சின்ன பிஸ்னஸஸ், ஸ்மால் மீடியம் பேஸ்ட் பிஸ்னஸ். இந்த ஸ்மால் மீடியம் பேஸ்ட் பிஸ்னஸஸ் தான் ஈவன் டுடே கான்ட்ரிபியூட்ஸ் டு அபவுட் 80-85% ஆஃப் இந்தியன் எக்கானமி இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, இவங்க இருக்கிற என்டையர் ஸ்மால் மீடியம் பேஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ட்ரிவன் பை இந்த நார்ம்ஸ் அண்ட் நரேட்டிவ்ஸ் தான் நான் சொல்கிறது. ஒரு ட்ரஸ்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு பொட்டி கடையில் அவனுக்கு திவால் ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் யாராவது இப்போ பார்த்து, அவன் ஃபேமிலியில் இருக்கிறவன் யாராவது இப்போ ஃபஸ்ட்டு ஃபைனான்சிங் கொடுப்பாங்க டு சேவ் திஸ் கை, ஸோ தட் அவன் பிஸ்னஸை திருப்பி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை தேக்கிறதுக்கு. அதுவும் முடியலன்னா தென் ஈ வில் கோ டு அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லோக்கல் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது கொஞ்சம் வசூல் பண்ணி ஏதாவது இது பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லைன்னா ஃபைனலாக பேங்க்குக்கு போவாங்க. ஓகே, அதுவும் அட் லாஸ்ட் ரிசார்ட் மாதிரி. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் காமர்ஸ் இருக்கு இல்லையா, இது இஸ் தேர் இன் மோஸ்ட் ஆஃப் திஸ் இன்ஃபார்மல் ட்ரான்சாக்ஷன்ஸ். நான் அது தப்பு கரெக்டுங்கிறத விட்டுருங்க, இது இருக்குங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஐ எம் நாட் ரொமான்டிசைசிங் இன்ஃபார்மாலிட்டி. ஓகே, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஃபர்ம்ஸ், ஐ மீன் சின்ன சின்ன ஃபர்ம்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகணுங்கிறது இட்ஸ் அ குட் திங். பட் த ரியாலிட்டி இஸ் ஆஃப்டர் 30 வருஷமான லிபரலைசேஷன், தட் இஸ் 1990 லிபரலைசேஷன் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் 80-85% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் அண்ட் மீடியம் பேஸ்ட் பிஸ்னஸஸ், ரைட்? 1990s வர மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கோங்க. லிலிபூட் லேண்ட்னு ஒரு புக் இருக்குது, எல்லோரும் படிக்கணும். இன்ஃபேக்ட் ப்ரொஃபஸர் ரமான் பிஜோல்கர்னு ஒரு IMA ப்ரொஃபஸர், அவங்க முன்னாடி புஸ்தகமும் நல்லா இருக்குது, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். அதில் ஷீ டாக்ஸ் a lot about all this. How in the 1990s, when a lot of these multinational companies, they used to say that, they will come and transform India, okay, in the way we consume things. But even now, இப்போ நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் எடுத்திங்கன்னா the entire mall story நம்ம ஓவர் கம் பண்ணியாச்சு. இப்போ மால்ஸ்லாம் இப்போ most of them are loss making at some level because you're all moved to the digital model. But the digital modelலையும் the smaller informal firms are still surviving. Yeah, true. So நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த there's a lot of differences in how பாரத் functions. அந்த டிஃப்ரென்சஸ் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய கலாச்சார அடிப்படை தேவை, அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில், தட்ஸ் ஃபார் அ இண்டிவிஜுவல் பர்பஸ். ஃப்ரம் அ பாலிசி மேக்கர் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஃப்ரம் ஒரு அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு கன்சியூமர் எப்படி சாய்ஸஸ் பண்ணுறோம். 3000 வருஷம் முன்னாடி ஒரு 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 இது வாங்குறீங்க, ஒரு போட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி லேப்டாப் வாங்குறீங்க. என்ன நீங்கள் போட் வாங்குறீங்களோ லேப்டாப் வாங்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராகு வாழ்த்தும் போது வாங்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபிலாசபின்னு வச்சுக்கோங்க. நான் ராகு வாழ்த்தும் போது இந்த பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்னு. வெதர் நீங்கள் 2000 years பேக் ஆல்சோ யூ வில் ஃபாலோ த சேம் பிரின்சிபல். சி, த ஃபேக்டர்ஸ் வி டேக் இன் டு அக்கவுண்ட் ஃபார் மேக்கிங் கன்சியூமர் சாய்ஸஸ், லேப்டாப் வாங்குறது, பேட்டை வாங்குறது, காரை வாங்குறது, என்ன சொல்கிறது, இந்த நேரத்துக்கு போகிறது, அந்த நேரத்துக்கு, இதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் ரிமைன்ஸ். த ப்ராடக்ட்ஸ் வேணால் மாறலாம். சி, எக்கனாமிக்ஸில் அதுதான் கன்சியூமர் சாய்ஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அது தேட் ரிமைன்ஸ். அதுதான் ஒன் ஆஃப் த கோர் டெனட்ஸ். அதில் லாட் ஆஃப் திஸ் கலாச்சார இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. ஸோ நாட் ஜஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அம்பானியோடைய ரெஃபரன்ஸ் சொன்னீங்களே,
டைரெக்டாக ஒரு கல்ச்சரையும் ஒரு வெல்த் கிரியேட்டருக்கும் இருக்கிற இது ஒரு ஸ்டோரி. பட் இன்டைரக்டாக சப்கான்ஷியஸாக வந்து லாட் ஆஃப் த இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் பண்ணுறாங்க. லோக்கல் பிஸ்னஸஸ், சின்ன பிஸ்னஸஸ், ஸ்மால் பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து இந்த வே ஆஃப் லைஃப் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அட் வேரியஸ் லெவல்ஸ். ஸோ அதை ஸோ அதனால தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இப்போ சம் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் இன் இந்தியாவில் அவங்க ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி நிறையா நுவான்சஸை வந்து தே இன்கார்பரேட். ஈவன் கார்பரேட் இந்தியாவுக்கு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. பிகாஸ் மோஸ்ட் கார்பரேஷன்ஸ், இப்போ நீங்கள் யூ டேக் டாப் 15-20 பிஸ்னஸஸ் எடுத்துவாங்க இந்தியாவில் இன்னி கூட, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபேமிலி ட்ரிவன் பிஸ்னஸ். பப்ளிக்லி லிஸ்டடாக இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு ஃபேமிலி அசோசியேஷனோ சம் ஃபேமிலி லிங்கேஜோ ஒரு ஃபேமிலி நார்ம்ஸோ ஏதோ இருக்கும். அண்ட் அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃப்ரம் அ பாலிசி மேக்கர் ஸ்டாண்ட் பாயிண்ட், இப்போ நீங்கள் ஒரு லா க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ பட்ஜெட்டில் வந்து டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் தட்? அதோட பாயிண்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் இந்த ஃபிஸ்கல் இயரில் உங்களுக்கு வந்து இதை ரிடியூஸ் பண்ணதுனால இந்த டேக்ஸ் கட்டாதவங்கள்லாம் இந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்க? காசை வச்சு 2-3 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து பழைய கடன் கொடுக்கறதுக்கு அந்த காசை இது பண்ணலாம். ஒன்று இல்லைப்பா, நான் நெக்ஸ்ட் 2 வருஷம் கஷ்டமாக இருக்க போது நான் சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம செலவழிக்கணும், இதுக்கெலாம் செலவழிக்கணும், இவ்வளோ நாளாக ஒன்றுமே பண்ணலை, ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஏதோ இருக்கிறது செலவழிக்கலாம். இந்த 3 இது பண்ணுறதுக்கு இந்த செலவழிக்கிற ஒரு பாயிண்ட் வருது பார்த்தீங்களா? அந்த செலவழிக்கிற பாயிண்ட் எப்படி நீங்கள் ட்ரிகர் பண்ணுவீங்க? It comes to your choice matrix again, right? How you make the decision, right? So you have say 2-3 factors வச்சுக்கோங்க. இந்த 3-2 ஃபேக்டரை வச்சு தான் நீங்கள் வந்து எதை செலவு பண்ண போகிறேன்னு முடிவு பண்ண போகிறீங்க. பட் இது என்ன 3-2 ஃபேக்டர் நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க வேணாமா? அங்கே தான் வந்து நம்ம கலாச்சார அடிப்படை இருக்குங்க. இந்த இண்டிவிஜுவல் லெவல், அந்த கார்பரேட் லெவல் நம்ம பேசணும், டிசிஷன் மேக்கிங். அவன் வந்து ஒரு சாய்ஸ் இது பண்ணுறான். ஸோ ஃப்ரம் அ பாலிசி ஸ்டாண்ட் பாயிண்ட் இதை புரிஞ்சுட்டா தான் வந்து நம்மளுடைய ஒரு ப்ராடர் எக்கானமி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது ஒரு இண்டிஜினஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் இந்த இண்டிஜினஸ் ஃப்ளேவர் தான் நான் ஆர்கியூ பண்ணுறேன் தர்மா பேஸ்ட் எக்கனாமிக் ஐடியாஸ். அண்ட் இது வந்து நாட் சம் ஐசோலேட்டட் என்டிட்டி. திஸ் ஹஸ் கம் த்ரூ ஒரு சிவிலைசேஷனல் thousands of years. அதோடைய விளைவு தான் நம்மளுடைய கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன். ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற கரண்ட்டுக்கும் லிங்கேஜஸ் இருக்குங்கிறது என் கருத்து. கிரேட். ஸோ இந்த புத்தகம் தொடர்பாக நிறைய உங்களுக்கு பாராட்டுக்கள், விமர்சனங்கள் நிறையா நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேன் யூ கோட் அ ஃபியூ மெமரபிள் அல்லது ரொம்ப குறிப்பிடத்தக்க விமர்சனங்கள், பாராட்டுக்களாக நீங்கள் பெற்றது பற்றி சொல்ல முடியுமா? நான் சொல்கிறதுக்கு இல்லை, பட் டெஃபினெட்லி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து லெட்டர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் 31st December ஜங்க் இமெயிலுக்கு போயிடுச்சு அது. ஓகே, பட் நல்ல வேலை அது பார்த்தேன். But it is the only book in 2024 that he is given it in writing. So that is quite okay. It took 10 years of work to get here, but that's a different story. But நம்ம நாட்டுடைய பிரதம மந்திரி வந்து நம்மளுக்கு லெட்டர் எழுதும்போது that was very gratifying. Of course மற்றவங்களாம் நிறையா, I think இந்த புக்கு வந்து people are able to, there are 2 reasons. One, நீங்கள் சொல்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து is a bit more across these kingdoms, various interest இருக்குது. ரெண்டாவது, they've seen my previous book which deals with a lot of these ideas, and yeah. So you conclude Dharma-nomics with a quote from Bhagavad Gita, so saying like பழங்களை பற்றி நீங்கள் கவனம் வைக்காதீங்க, உங்களுடைய வேலை, ஸோ மோர் லைக் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? கௌடில்யனாமிக்ஸ், தர்மனாமிக்ஸ் அண்ட் வாட் நெக்ஸ்ட்? ஆமாம், ஸோ இதோடைய 3rd part ஆஃப் த ட்ரிலஜி தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு கண்டெம்பரரி ஒரு விக்சிட் பாரத்துக்கு எப்படி இந்த ஐடியாஸ்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி எசென்ஷியல். ஆமாம், ஸோ அது நீங்கள் சொல்கிற கேட்ட பல கேள்விகளுக்கு நான் அதோடைய விடை இருக்குன்னு. ஆமாம், அதோடைய சில, ஸோ அதை நான் சொல்லாமல் சொல்லியிருக்கேன். பட் எனிவேஸ், ஸோ இதுதான் ப்ராப்ளி year and a half ஐ திங்க் ஷுட் பப்ளிஷ். பட் நீங்கள் சொன்ன அந்த இதுக்கு ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லிஸ்னிங், எஸ்பெஷலி ரைட்டர்ஸ், திங்கர்ஸ், பப்ளிஷர் கிடைக்காதவன், ப்ரொடியூசர் கிடைக்காதவன், அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, கௌடில்யனாமிக்ஸுக்கு நான் ஒரு 4 years வந்து பப்ளிஷர் இருந்தாங்க. people had their, but I was not convinced. They wanted me to dilute the content and all these things. I said no to all. I was almost going to self-publish that book.
தென் ஃபைனலி பிரவீன் திவாரி இன் ப்ளூம்ஸ்பரி இருக்கிறவர் தான் வந்து பார்த்து இது பண்ணார். ஒய் ஐம் சேயிங் இஸ், நம்ம ஒரு கன்விக்ஷன் இருக்குது, நம்ம அதில் எஃபர்ட் போடுறோம், அந்த கன்விக்ஷனுடைய அந்த ப்ராசஸ் தான் முக்கியம். ரிவார்டுங்கிறது யூ நெவர் நோ வென் ஹவு இட்ஸ் கோன் கம். இஃப் இட் கம்ஸ் கிரேட், இஃப் நாட் த ப்ராசஸ் இட் செல்ஃப் ஷுட் மேக் யூ ஹாப்பி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அண்ட் உங்களுடைய அடுத்த புத்தகத்தையும் ரொம்ப அவளுடைய எதிர்பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டேக்அவே இந்த புத்தகத்தில் இருக்குது. மேபி அது இன்னும் நிறைய பேர் சென்று சேரும்பொழுது அது கரெக்டாக அதனுடைய அந்த கோர் கண்டென்ட் என்னவோ அது எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த சமூகத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ மிக்க நன்றி இந்த நேரத்தில் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட உரையாடினதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.